ஃபர்ஸ்ட் மீன் நான் கார்ல போய் ரோட்ல இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய போறேன். நீ காரை எடுக்காம இருக்கிறதே மக்களுக்கு பெரிய உதவிடா. கரெக்ட் தான். அவது ஒரு கேஸ் ஆச்சுல்ல. அததான் இருக்கின்றது. ஆமா நண்பர்களே, நானும் அந்த இர்ஃபானோட ரீசன்ட் வீடியோ பார்த்தேன். ஒரு உதவி செய்ய போற இடத்துல சாணி அடிச்ச மாதிரி ஆகிட்டாரு. போட்டிருக்காரு. அவங்க அசிங்கமா பண்றாங்களா இல்ல இவரு அசிங்கமா பண்றாரான்னு தெரியல. நீங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான், அதை கண்டிப்பா நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதுக்குன்னு நீங்க எப்படியா பண்ணுவீங்க? காருக்குள்ளே உட்காந்துக்கிறது, விண்டோ வழியா கொடுக்கறது, அதை அவங்க எப்படி வாங்குவாங்க? கையை விட்டு தானே வாங்குவாங்க. கஷ்டப்படுற மக்கள் வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் போது அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நீங்க இவ்வளவு வச்சிருக்கீங்க, இவர் இவ்வளவு வச்சிருக்காரு, ஆனா எல்லாரும் கொடுப்பாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நமக்கு கிடைக்காம போயிடுமோ, நமக்கு அது கிடைக்காதோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து வாங்க தான் செய்வாங்க, கையை விட்டு வாங்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு அதை காமெடி பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு ஒரு வீடியோ வேற போட்டுக்கிட்டு அதுல ஒரு மியூசிக் வேற என்ன மியூசிக்? தெரியவே தெரியலையா உனக்கு? இதெல்லாம் தப்பா தெரியலையா? சரி, அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு வச்சுக்கீங்க, அதை நீங்க எடிட் பண்ணும்போது உங்க எடிட்டர்ஸ்க்கு யாருக்குமே தெரியல, உங்க டீம்ல யாருக்குமே தப்பா தெரியல. போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க இதை வந்து தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா? ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு பண்ணலாம், 2 தடவை தப்பு பண்ணலாம், எத்தனை டைம்டா? ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீ தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கு. ஒருவேளை நம்ம ட்ரெண்ட்லயே இருக்கும்னா இது மாதிரி கான்ட்ரோவர்சி வந்து அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயங்க ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா ஊருக்குள்ள அவன் சாடி சண்டை சுத்தி ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. இந்த ஃபார்முலாவை நாமும் ஃபாலோ பண்ணும். நான் இவருக்காக மட்டும் சொல்லல, பொதுவா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கஷ்டப்படுற மக்கள், ரோட்ல இருக்கிறவங்க, எதுவுமே இல்லாதவங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோமோ இல்லையோ அவங்க கிட்ட கொஞ்சம் கைண்டா இருப்போம். உன்னால முடிஞ்சா கொடு, முடியலன்னா இல்லன்னு சொல்லி அனுப்பிடு. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாலோ இல்ல காசு கேட்டா கூட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, ஒரு கைண்டா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட ஒரு திமிர்த்தனம் காட்டுறது, ஆட்டிடியூட் காட்டுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நாம இப்ப இவ்வளவு சொன்னா கூட இன்னொரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு விஷயம் வரும் பாருங்களா. சிஎஸ்கே ஜெயிச்சிச்சுன்னா ஒட்டு துணி இல்லாம நடந்து போறேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து